அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு 100 ஆண்டுகளுக்கு பிறகு பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் விசுவவசு தமிழ் புத்தாண்டு எப்படி அமைய போகிறது? ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் அடுத்த ஒரு ஆண்டு வரைக்குமே கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த 365 நாட்களில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, விசுவவசு தமிழ் புத்தாண்டு எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வேளையில் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி 7.5 சனி துவங்கினாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி லாபத்தில்தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். இந்த வருடத்தின் இறுதியில், அதாவது 2026 மார்ச் மாதத்தில்தான் முழுமையாக விரய சனியாக நுழைய போகிறாருங்க. எனவே 7.5 சனியின் பாதிப்பு நிச்சயமாக பெரிய அளவில் இல்லை. இது மட்டுமல்லாது விரய சனியாக சனி அமர்கிறார் என்றால் உறுதியாகவே கையில் இருந்தால்தான் பணத்தை விரயம் செய்ய முடியும், அல்லது கடன் வாங்கக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் விரய செலவுகளை உருவாக்க முடியுங்க. ஆனால் இந்த வேளையில் உறுதியாகவே அந்த பண வரவிற்கான வாய்ப்புகளையும் சாத்தியக்கூறுகளையும் மிகவும் வலுவாக சனி அள்ளி கொடுக்க போகிறாருங்க. 100 ஆண்டுகளுக்கு பிறகு அதிரடியான கிரக மாறுதலாக 7.5 சனி துவங்கினாலும் பணமழை கொட்ட போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் நல்ல முன்னேற்றத்திற்குமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் லாப சனியின் ஆதிக்கமும் விரய சனியின் ஆதிக்கமும் கலந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உறுதியாக உங்களை தேடி வரும். சில நேரங்களில் அலைச்சல், சிரமம் ஏற்பட்டாலும் அதற்கு ஏற்ற ஆதாயத்தை நிறைவாக சந்திக்க முடியும். இந்த வேளையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிச்சயமாக எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி நிரந்தர வேலை வாய்ப்பு, வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பம் என அனைத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களை வரும். அது மட்டுமல்லாது புதிய தொழில் துவங்குதல் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் இந்த வேளையில் அற்புதமாக கைகூடுங்க. தனித்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டு முயற்சியாக ஈடுபடும் போது அமோகமான வளர்ச்சி கிடைக்கும். ஆனால் கூட்டு முயற்சியில் முன்கூட்டியே அனைத்து வகையான நிதி பங்கீடு உள்ளிட்ட அனைத்தையும் முன்கூட்டியே சரியான முறையில் வகைப்படுத்துதல் நல்லதாக அமையும் என்பதை திட்டவட்டமாக சனி எடுத்து காட்டுகிறார். அதோடு மட்டுமல்லாது சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு இந்த வருடம் துவங்கிய சில நாட்களிலே ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் மிகவும் வலுவாக திருக்கணிதத்தின்படி லாபத்தில் நுழைகிறார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படி அதற்கு பிறகு 3 மாதங்களுக்கு முழுமையாக நுழைய போகிறார், 3 மாதம் கழித்து. ஆனால் தற்போதிலிருந்தே திருக்கணிதத்தின்படி லாபஸ்தானத்தில் அமருவதால் அதற்கேற்ற நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். முழுமையாக லாபஸ்தானத்தை ராகு வலுப்படுத்துவதால் சனி மற்றும் ராகுவின் இணைவு காரணமாக இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் பெரும்பாலும் லாபஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய அமைப்பில்தான் ராகு, சனி ஆகிய இரு கிரகநிலைகளும் வலம் வருகின்றன. அது மட்டுமல்லாது மோட்ச காரகன் என்று அழைக்கக்கூடிய கேதுவை பொறுத்த வரைக்கும் யோகஸ்தானம் ஆகிய 6இல் இருந்து பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5இல் நுழைகிறார். எனவே உறுதியாகவே சற்று ஆன்மீக சிந்தனை அதிகரிப்பதோடு இந்த தருணத்தில் புகழ்பெற்ற திருத்தல யாத்திரைகள் மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம், கவலை அனைத்துமே நீங்கி தெளிவு பிறக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமத்தை
விலக்கி முழுமையாக நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறார் மோட்சக்காரகரான கேது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு துவங்கும் போது 4ஆம் இடத்திலும், இதற்கு பிறகு 5, 6, 7, 8, 9 ஆகிய இடங்களை வலு சேர்க்க போகிறார். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராசியின் அதிபதியான செவ்வாயினுடைய மாறுதல், புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் மற்றும் சொத்துக்களை விற்கக்கூடிய முயற்சியில் எளிதில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். எப்பேற்பட்ட காரிய தடை சிரமம் என்றாலும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை முழுமையாக களைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக இந்த வேளையில் உருவாக்கி கொள்வதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நுணுக்கமாக திட்டமிட்டு பயன்படுத்தினால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு துவங்கிய ஒரு மாதத்திற்குள்ளே தனஸ்தானத்தை விட்டு தைரியஸ்தானத்தில் நுழைகிறார். ஆனால் அங்கு 3 மாதங்கள் வலம் வந்ததற்கு பிறகு அதிசார பயிற்சியாக 4இல் உச்சம் பெறுகிறார். பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று பின்னர் மீண்டும் தைரியஸ்தானமாகிய 3இல் அமர போகிறாருங்க. குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் உச்சம் பெறுவது மிக சிறப்பான மாற்றத்தை அள்ளி கொடுக்கிறது. ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல தடைகளை தகர்த்தெறிந்து உறுதியாகவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள், மனதிற்கு பிடித்த பல நல்ல காரியங்களை தடையில்லாமல் செய்து முடித்தல் போன்றவற்றை நிச்சயமாக செய்யக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தில் பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல வழி கிடைக்கும். குடும்பத்தில் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான மனதிற்கு மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய பல நிகழ்வுகள் உறுதியாகவே கைகூடும். மிக பெரிய அளவில் தடை என்று இருக்கக்கூடிய பல காரியங்கள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் குருவின் அமைப்பால் நிறைவாக கிடைக்க போகிறது. மற்ற கிரகங்களாக இருக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன், வித்யாகாரகரான புதன், சுக்கிரன் ஆகிய கிரக நிலைகள் முக்கூட்டு கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த முக்கூட்டு கிரகங்களும் 12 இடங்களிலும் இந்த வருடத்தில் வலம் வர போகிறது. அப்படி 12 இடங்களிலும் வலம் வரக்கூடிய தருணங்களில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக அள்ளி கொடுக்கும். இந்த கிரகநிலைகள் அஷ்டமத்திலும் ஜென்மத்திலும் அமரும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்க. மற்ற தருணங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை முக்கூட்டு கிரகங்கள் மிக விரைவாகவும் துரிதமாகவும் பெற்றுத்தரும். எனவே சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். 7.5 சனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் கூட கல்வி சார்ந்த விஷயங்கள்ல எந்த விதமான தடையும் இல்லை. கலைத்துறை, அரசியல் துறையிலும் நல்ல மாற்றம் கிடைக்கும். மேலும் சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களில் 12 அல்லது 13 முறை வலம் வருவார். சந்திரன் விரைவாக நகர்வதால் பெரிய அளவிலான சிரமம் இல்லை. இருந்தாலும் கூட சந்திரன் சாதகமாக இருக்கும் நேரத்தை பயன்படுத்தினால் நிச்சயமாக அபரிவிதமான வளர்ச்சி 100 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவாக உங்களை தேடி வருகிறது. இந்த வேளையில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற கிரகமாக பார்க்கப்படுகிறவர் நிச்சயமாக சனி பகவான் என்று சொல்லிவிட முடியும். எனவே சனி பெயர்ச்சி துவங்கியவுடன் உறுதியாக மேசராசிக்காரர்கள் திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான மாற்றமும் முன்னேற்றமும் உறுதியாகவே நிச்சயமாக தேடி வரும்.